ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுப்பீர்களேயானால், ஸ்தோத்திரம், ஒன்று நாளாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்போ இந்த யோசேப்புக்கும் தாவீதிற்கும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இவர்கள் ரெண்டு பேருமே செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஏன் அப்படி வாய்க்க பண்ணினார் அப்படின்றத வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரம் நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 39 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. நன்றாய் கவனிங்க, இந்த யோசேப்பு செஞ்ச எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே காரணம் இல்ல, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுதான் காரணம். கர்த்தர் யோசேப்போட இருந்ததுதான் காரணம். நீங்க 39ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். சோ நீங்க செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுல ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால், ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும், நீங்க செய்யறது எல்லாமே தப்பி போகாது, நீங்க செய்கிறது நஷ்டமாகாது. அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்துல நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் செய்கிறதெல்லாம் நல்லா வரணும்னா என் கூட நீங்க இருங்கப்பா. நான் நம்புறேன் இந்த உலகத்துல 1000 பேர் ஒரு காரியத்தை செஞ்சு நஷ்டமடையலாம், 1000 பேருக்கு அது ஃபெயிலியரான சப்ஜெக்டா இருக்கலாம், அது ஃபெயிலியரான பிசினஸா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்க கூட இருப்பாரே ஆனால் அதே பிசினஸ்ல, அதே வெற்றி, அதே எக்ஸாம்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சோ தேவையானது என்ன அப்படின்னா, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நீங்க இதை நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் நீங்க எடுக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏதோமில் தனயங்களை வைத்தான், ஏதோம் எங்கும் அவன் தனயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் திரும்பமாக நம்ம அந்த 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்தோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ ஒரு மனுஷன் கையிட்டு செய்கிறதெல்லாம் எப்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய வேலை செஞ்சாலும், அவன் சமையல் பண்ணினாலும் துணி துவைச்சாலும் பாத்திரம் வளர்க்கினாலும், நான் சொல்றேன் நிச்சயமா அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சமுள்ள காலம், சுற்றி எல்லா இடமும் பஞ்சம், விவசாயம் யாருமே பண்ணல. எப்பா அதுல பெரிய அறுவடை நம்ம பார்க்க முடியாதுப்பா, இது பஞ்சகாலம், இது தண்ணீர் இல்லாத காலம். இந்த பஞ்ச காலத்துல போய் எவனாவது விவசாயம் பண்ணுவானா? நான் சொல்றேன், சுற்றி இருந்த நிறைய பேர் ஈசாக்கை ரொம்ப கேவலமா திட்டி இருப்பாங்க. இவனுக்கு என்ன இப்படி என்னாச்சு, ஒரு பஞ்சமுள்ள காலத்துல இவன் விவசாயம் பண்றான். ஆனா வேதம் சொல்லுது,
பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு அவன் ஆசீர்வச்சாராம். அவன் கை செஞ்சதெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய பிள்ளை. எதுக்காக ஜெபிப்போம்னா, ஆண்டவரே நீர் என் கூட இருந்தீங்கன்னா, நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னா நான் செய்யறதெல்லாம் எனக்கு வாய்க்கும் ஆண்டவரே, எனக்கு வாய்க்கும் ஆண்டவரே. கையை அப்படியே மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அப்பா நீர் என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் அது நல்லா வரும் ஆண்டவரே. நான் எது செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க. ஓ இருங்கப்பா சொல்லுங்க. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இரும், என் கூட இரும், என் கூட இரும் ஆண்டவரே. இயேசுப்பா நானும் வருகிறே, கலிலேயா கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காது. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. சொல்லுங்க, இயேசுப்பா நானும் வருகிறே, கலிலேயா கடல் ஓரமா. ஆமென். சோ மிக அவசியமான ஒன்று, கர்த்தர் என் கூட இருக்கணும். ஒரு 3 காரியத்தை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி, அப்படின்னா ஒரு 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 தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா, இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் ஏன் இருந்தார்? அவன்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே நம்ம நிறைய பேருக்கு, ஐயோ ஏசப்பா என் கூட இருங்க. எல்லாருக்குமே பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு, ஏசப்பா என் கூட இருக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கணும். ஆனா ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. அது இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சில குவாலிட்டியை எதிர்பார்க்கிறாரு. முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஷார்ட்டா நான் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பார்வோனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த அந்த தேசத்திற்கே பார்வோன் தான் கடவுள். ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல 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 இல்ல, யோசேப்பு பார்வோனுக்கு பிரவித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார். சோ பார்வோனுக்கு முன்பாக கூட கர்த்தரை முன்னாடி வச்சான். அப்படின்னா அவன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறதற்கு காரணம், அவன் கர்த்தரை எப்போதும் அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்பவுமே ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க பழகுங்க. நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறீங்க, இல்லைன்னா ஒரு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்த போறீங்க, எக்ஸெட்ரா, எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவதாக யாரை வைங்கன்னா கர்த்தரை வைங்க.
கர்த்தரை வைங்க. அதான் சிலர் கர்த்தரை வைங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கின உடனே ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, வாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு ஜெபிச்சுட்டு போறதல்ல. ஒரு காரியத்தை துவங்குறதற்கு முன்பாக திருப்தி ஆகிற அளவுக்கு நீங்க ஜெபிக்கணும். உங்க மனசுல ஓகே, இந்த காரியத்திற்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், பரவாயில்ல, இனி கர்த்தர் என் கூட வருவார் அப்படின்னு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி அந்த காரியத்துல போய் கையை வைங்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த காரியம் உங்க கையினால வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். ஆனா கர்த்தரை முன்னாடி நீங்க வைக்காம, கர்த்தரை முன்பாக வைக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை நிச்சயமா ஆண்டவர் அவங்க செய்யறது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. சோ ஆண்டவர் எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்ன மறக்காம செஞ்சிருங்க, ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருங்க. யோசேப்பு கர்த்தரை முன்னாடி வச்சான்.